15வது கணக்கு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 4 5 -1 0 2 3 B ஈக்குவல் டு 2 -1 +1 7 5 -2 எனில் பின்வருவனவற்றை சரிபார்க்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் A + B the whole transpose equal to A transpose plus B transpose equal to B transpose plus A transpose. Second one A minus B the whole transpose equal to A transpose minus B transpose. Third one B transpose of the whole transpose equal to B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நமக்கு A டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம A எழுதிக்கலாமா? டிரான்ஸ்போஸ்னா சாமி நிறை நிரல் மாற்றணி. நீ படுத்துட்ருக்கிறத நிற்க வச்சு எழுதணும், இல்லை நிற்க வச்சுட்ருக்கிறத படுத்துட்டு எழுதணும், அவ்வளோதான். நீங்கள் 10th இதெல்லாம் 10th சம்மு தான், அதனால் உங்களுக்கு பெருசாக கஷ்டம் இருக்காது. போடலாமா? ஃபஸ்ட்டு A எடுத்து எழுதிக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட் ஒனுக்கு போயிடலாம் அப்படியே டேரெக்டாக. A + B the whole transpose equal to A transpose plus B transpose. ஓகே, லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சாமி. இன்னொன்று இருக்குது B transpose plus A transpose. A + Bயை ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் போகலாம். ஃபஸ்ட்டு A டிரான்ஸ்போஸ் தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு A கொடுக்கல. அப்போ டிரான்ஸ்போஸ் அப்படின்றது நிறை நிரல் மாற்றணி. அப்போ நிறை நிரல் மாற்றணி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணோம்னா சாதாரண அணியாக நம்ம அப்படியே எழுதிடலாம். இப்போது 4 5 படுத்துட்ருக்கு, நிற்க வைக்கலாம். 4 5 -1 0 2 3 இதுதான் A என்ற அணி. ஓகே, ப்ளஸ் B என்ற அணி டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. 2 -1 +1 7 +5 +5 +7 +5 -2. இப்போ இரண்டையும் கூட்டுறது சாதாரணம் தான், ஏன்னா வரிசை பாருங்கள் 2/3, இதுவும் 2/3. நிறை 3 நிரல் இருக்குது, 2 நிறை 3 நிரல். அப்போ வரிசைகள் சமமாக தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும் அணிகளை பொறுத்த வரைக்கும். முதல் உறுப்பையும் கூட்டலாம். 4 + 2 கேப் விட்ருங்க, -1 -1 கேப் விட்ருங்க, 2 + 1. அதாவது குறி இல்லைன்னா குறி இருக்கிறதா அர்த்தம், அதனால் கரெக்டாக நீங்கள் போட்டுங்க சாமி. நீங்கள் எல்லாமே 10th முடிச்சு வந்ததுனால கொஞ்சம் கிளியராக தான் இருப்பீங்க, இருந்தாலும் நான் போடுறேன். +5 +7 0 +5 கேப் விடலாம், +3 -2 ஈக்குவல் டு, நான் இங்கே போட்டுட்டா கொஞ்சம் இடம் வந்து சேவ் ஆகிடும். 4 2 சேர்த்தா 6, -1 -2 சேர்த்தா -1 -1 சேர்த்தா -2. இது +4, இது ப்ளஸ், ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கனால முன்னாடி குறிப்போலாம் நல்லா இருக்கிற அர்த்தம் ப்ளஸ் தான் இருக்கும். ஓகே, இங்கே +3 +12 5, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய நல்லது சின்ன கழிச்சு பெரியனுடைய குறி போட்டால் +1. ஸோ இதுதான் A + B. எனக்கு என்ன தேவை? A + B the whole transpose தேவை. அப்போது படுத்துட்ருக்கிறது என்ன பண்ண போகிறேன்? நிற்க வைக்க போகிறேன். 6 -2 +3 12 +5 1. ஓகே சாமி, இது மேட்ரிக்ஸ் 1 வச்சுக்கலாம், அணி 1ன்னு வைக்கிறேன். ஓகே, அடுத்தது எனக்கு ரைட் சைடு போகலாம். A டிரான்ஸ்போஸ் + B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் தான் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, A டிரான்ஸ்போஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார் சாமி? 4 5 -1 0 2 3 அப்படியே எழுதிக்கோங்க, ப்ளஸ் B டிரான்ஸ்போஸ். இப்போது படுத்துட்ருக்கிறது என்ன பண்ணணும்? நிற்க வச்சு எழுதணும். 2 -1 +1 2 -1 +1 7 +7 +5 -2 +7 +5 -2. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். முதல் உறுப்பும் கூட்டலாம், வரிசைகள் சமமாக இருக்குல்ல. 4 + 2 +4 +2 +5 +7 -1 -1 0 +5 +2 +1 +3 -2. நீங்கள் குறி இல்லைனாலும் குறியை சொல்லி பழகினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். +4 +2 சேர்த்தா +6, +5 +7 சேர்த்தா +12, -1 -1 சேர்த்தா -2, 0 கூட எதை சேர்த்தாலும் +5 அதே தான் கிடைக்கும். +2 +1 சேர்த்தா +3, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன கழிக்கிறீங்க, பெரியனுடைய குறி போகிறீங்க, +1. இது செகண்ட். அடுத்தது இன்னொன்று கொடுத்துருக்காங்க, B டிரான்ஸ்போஸ் + A டிரான்ஸ்போஸ். B டிரான்ஸ்போஸ் + A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, இதான B டிரான்ஸ்போஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2 7 -1 5 1 -2 ப்ளஸ் A டிரான்ஸ்போஸ் 4 5 -1 0 2 3. இதை அப்படியே கூட்டிக்கலாமா?
+2 +4 +7 +5 கேப் விட்டு எழுதணும் சாமி. -1 -1 5 +0 +1 -2 சாரி +2 -2 +3 +2யும் +4யும் சேர்த்தா +6 +12 -1 -1 சேர்த்தா -2 +5 +1யும் +2யும் சேர்த்தா +3. அடுத்து ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியானது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறிப்பிட்டால் +1 மேட்ரிக்ஸ் அணி வந்து 3 இது. ஓகே, இப்போ முதல் அணி பாருங்கம்மா. 6 12 +6 +12 -2 +5 +3 +1 அப்படி எங்கே பாருங்கள். ஓகேவா, அப்படி எங்கே பாருங்கள் சமமாக இருக்கா. அவங்க என்ன கேட்டாங்க, இதான் ஈக்குவல் பண்ண சொல்லியிருந்தாங்க சரி பார்க்கன்னு. ஸோ அணிகள் 1 2 மற்றும் 3 1 = 2 = 3 என்பது சரிபார்க்கப்பட்டது. ஓகே, அடுத்து செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க பாரு சாமி. A - B the whole transpose equal to A transpose minus B transpose. Second one, A minus B the whole transpose equal to A transpose minus B transpose. இப்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் நம்ம எதை எடுக்கணும், ப்ராக்கெட் எடுக்கணுமா. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுத்துக்கலாம். A minus B equal to A என்ற அணி நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி ஏற்கனவே இது டிரான்ஸ்போஸ் A என்ற அணி நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுருக்கணும். 4 - 1 +2 4 - 1 +2 +5 0 +3 மைனஸ் B என்ற அணி அவங்களே கொடுத்துருக்கிறது தான் அப்படியே எடுத்து எழுதிங்க. +2 - 1 +1 +7 +5 -2 குறி இல்லைன்னா குறி போட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸு குறி இல்லை அப்படின்றதுனா ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் நான் போடுறேன்னா இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரிஞ்சிடும். மைனஸ் தான் என்ன சாமி, குறியை மாற்றுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இருக்குது அப்படி இருந்தீங்க +4 மைனஸ்னால் குறியை மாற்ற +2 இருந்தால் -2 ஃபஸ்ட்டு இருக்குது அப்படி எழுதுங்க. -1 இருந்துச்சுன்னா +1 +2 அப்படி எழுதுங்க. +1 என்ன எழுதணும் -1 இங்கே +5 அப்படியே தான் இருக்கணும். இதுக்கு மட்டும்தான் குறியை மாற்றணும். +7 இருந்தால் -7 0 +5 இருந்தால் -5 3 -2 இருந்தால் +2. ஓகே, ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். இப்போ +1 -1 கேன்சல். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை கழிக்கிறதுக்கு நான் இதுமாதிரி அம்புக்குறி போட்டேன்னா அது என்னுடைய குறியை நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேம்மா, பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிக்கணும், பெரியனுடைய குறியை போடணும். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா அர்த்தம் -5 அப்படியே வரும். 4லேருந்து 2 போனால் 2 என்ன 2 +2 இது 0 +1 -2 -5 +5 இது யார் A - B. எனக்கு A - B தான் ஓல்ட் டிரான்ஸ்போஸ் தேவை. அப்போ நாங்கள் டிரான்ஸ்போஸ் போட்டாங்க போடணும், டிரான்ஸ்போஸ் போட்டுக்கணும். ஏன்னா எனக்கு இடத்த சேவ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது டிரான்ஸ்போஸ்னால் படுத்துட்டு இருக்கிறத நிற்க வச்சு எழுதலாமா. 2 0 1 -2 -5 +5 ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். ரெண்டாவதுல 1ன்னு வைக்கிறேன். ஓகே, அடுத்தது ரைட் சைடு போனால் A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ். A டிரான்ஸ்போஸ் ஆல்ரெடி இதை கொடுத்துருக்காங்க. 4 5 -1 0 2 3 மைனஸ் B டிரான்ஸ்போஸ் அவ்வளோதான். இதை நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இதோ B டிரான்ஸ்போஸ்லாம் போட்டிருக்கோம்ல. 2 7 -1 5 +1 -2 ஈக்குவல் டு 4 மைனஸ்னால் குறியை மாற்றன்னு அர்த்தம். அதனால் தான் இங்கே குறி போட்டுக்குவோம். இல்லை படிக்கும்போது நீங்கள் அது மாதிரி போட்டுட்டிங்கன்னா சரியாக போயிடும். முதல்ல இருக்கிற அன்றைக்கி எதையும் பண்ண வேணாம். 4 +2 இருந்தால் -2 இரண்டாவது உறுப்பு +5 +7 இருந்தால் -7 -1 -1 ஆச்சுன்னா +1 0 +5 இருந்தால் -5 +2 +1 இருந்தால் -1 3 -2 இருந்தால் +2 தட் இஸ் ஈக்குவல் டு பெரியானது சின்ன என்ன கழிக்கலாம், பெரியனுடைய குறியை போட்டுக்கலாம். இது கேன்சல் ஆகிடும்.
ப்ளஸ் 2 மைனஸ் 2 0 மைனஸ் 5 ப்ளஸ் 1 ப்ளஸ் 5 equation 2. ஓகே, இப்போ முதல்லும் செகண்டும் பாருங்கள். ப்ளஸ் 2 மைனஸ் 2 0 மைனஸ் 5 1 ப்ளஸ் 5 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 5 சமமாக இருக்கா? அப்படின்னா எது சாமி? அணிகள் 1 மற்றும் 2 1 ஈக்குவல் டு 2 என்பது சரி பார்க்கப்பட்டது. அடுத்து தேர்ட் ஒன்னா கேட்குறாங்க பாருங்கம்மா. பி டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்காங்க. பி டிரான்ஸ்போஸு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், அதை டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். ஓகே, பி டிரான்ஸ்போஸ் இதான பி டிரான்ஸ்போஸ் அப்படி எழுதிக்கிறேன். 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 7 மைனஸ் 1 ப்ளஸ் 5 ப்ளஸ் 1 மைனஸ் 2. ஓகே, இதை பி டிரான்ஸ்போஸ். இந்த ஹோல் டிரான்ஸ்போஸ்னால் இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். அப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணனா வரும் பாருங்கள். படுத்துட்டுருக்க அன்றைக்கி வைக்கலாம். 2 7 மைனஸ் 1 ப்ளஸ் 5 ப்ளஸ் 1 மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு இது என்னென்னு பாருங்கம்மா. அப்படியே அவங்க கொடுத்துருக்கிறது வந்துச்சா பாருங்கள். இதான பி என்ற அணி அப்படியே வந்துடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு பி, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேம்மா, நிரூபிச்சாச்சு.